மாநில நெசவாளர் திட்டத்தின் கீழ் நெசவாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கும் விழா தட்டாஞ்சாவடி பாண்டெக்ஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. வணக்கம். இப்போ பாருங்கள், இப்போ வேட்டி சட்டை இன்னும் புடவை இதெல்லாம் எலெக்ஷன் வர்றதுனால ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஏன்னா பொங்கல் அது இதுன்னு சொல்லுவாங்க. கால் கடுக்க நிற்பாங்க இப்போ எல்லாருமே. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஓட்டு கேட்டு இப்போ ஜெயிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் யாரையும் கண்டுக்கிறதில்ல. அதுக்கு மேலே என்ன வேணாலும் செய்யலாம், எந்த இது வேணாலும் செய்யலாம். மருந்து ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல் வேணாலும் செய்யலாம். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் உங்களுக்கு இருக்கிறது 3 மாதம், அதனால் எது வேணாலும் கொடுக்கலாம். இது மாதிரி நடக்குது பாண்டிச்சேரியில். 18,000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் 10 ஆண்டு பணி முடித்தவர்களை நிரந்தரம் செய்வதாக சட்டசபையில் வாக்குறுதியும் அளித்திருந்தார். உங்களுக்கு ஓட்டுக்காக எது வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு நான் உங்களுக்கு நிரந்தரம் ஆக்குவேன், அதாக்குவேன், இதாக்குவேன்னு சொல்லிவிட்டு அந்த ஓட்டு வாங்குற வரைக்கும் செய்யணும். அதுக்கப்புறம் மக்களை நீங்கள் வவுச்சர் ஊழியரை நீங்கள் பர்மனெண்ட் ஆக்குறது இல்லை. அவன் எக்கேடு கெட்டு போனாலும் செத்து போனாலும் அதே மாதிரி பான்ஃபேப்பு அது மாதிரி உங்களுக்கு பேசிக்கு பாப்ஸ்கோலாம் தான் எவ்வளோ பேர் செத்தே தொலைஞ்சிட்டாங்க, செத்தே போயிட்டாங்க, எங்களுக்கு காசே கொடுக்கல. இதை மாதிரி ஒருத்தவங்க வரும்போது சும்மா வவுச்சரில் வைக்கிறேன், சும்மா டெம்பரரி ஆளை வைக்கிறேன்னு சொல்லி அவனுங்கள சாவடிக்கிறது. இதே தான் இந்த கவர்மெண்ட்டில் யார் வந்தாலும் இதே தான் செய்கிறது. இது என்றைக்கு முடியும்னு தெரியாது. இந்த பாண்டிச்சேரியில் கோர்க்காடு பொறையாத்தம்மன் கோவில் மைதானத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினார். பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பாரம்பரிய கலை, சமத்துவ பொங்கல் எல்லாமே இப்போ செய்வாங்க. அது ஆனால் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சும்மா எதுக்கு காசு இருக்கனால இல்லாத பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர். ஏன்னா அவங்க அம்மா இப்போ தான் இன்றைக்கி லீமா ரோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எடப்பாடி கூட சேர்ந்தாங்க. அவங்க மருமகன் அவங்க மச்சான் டிவிக்கில் இருக்கார். அவங்க அப்பா பிஜேபியில் இருக்காங்க. எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கட்சியில் இருக்காங்க. இது எப்படி நீங்கள் என்ன நடத்துவீங்க? இதை மக்கள்லாம் முண்டா நினச்சி நீங்கள் செய்கிறீங்களே. என்ன நீங்கள் எப்போதும் சாப்பாடு போட்டுட்டு இதை பற்றி பாண்டிச்சேரி போட்டு கெடுக்குறீங்க. ஒழுங்காக வேலை செய்கிறவங்க ஆளே கிடைக்க மாட்டேது. எல்லாம் நார்த் இந்தியன் தான் செய்கிறானுங்க. அதிலும் ஊர்பட்ட கொலை நடக்குது. இதை நீங்கள் கெடுக்கிறதுக்கு தான் இருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறீங்களா? மக்களுக்கு வேலை வாய்ப்பு செய்கிறீங்களா? அதை செய்யாமல் எதுக்கு நீ சாப்பாடு போட்டு இந்த மாதிரி வீண் வேலை செய்கிறீங்க? நீங்கள் இருக்கிறவங்க திருட்டு காசு எட்டுன்னு இங்கே தான் இது பண்ணி இறக்கி விட்டு லாட்டரி சீட்டை கொண்டு வரதுக்கு தான் இந்த வேலைலாம் நடக்குது. இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பாண்டிச்சேரியில். ஆனால் சத்தியமாக ஒரு சீட்டு கூட வராது. அது மக்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஒருவேளை பிளாக் மணியை ஒயிட் ஆக்கலாம் அந்த நினப்பில் தான் செய்கிற மாதிரி இருக்குது.